ஏஞ்சல் நிலா ஏஞ்சல் நிலா ஏஞ்சல் நிலா. இப்ப எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. வா சித்து, உங்க வீட்டுக்கு போகலாம். அங்க யாரெல்லாம் இருக்காங்க? ஏஞ்சல் நிலா அக்கா, என்னால் நீண்ட தூரம் நடக்க முடியவில்லை. என் கால்கள் வலிக்கிறது. கவலைப்படாதே சித்து, என் மந்திர சக்தியால் நான் மாய குதிரைகளை வரவழைக்கிறேன். அழகான மாய குதிரைகளே, வாருங்கள். ஆஹா, ஏஞ்சல் நிலா அக்கா, இந்த குதிரைகளுக்கு இறக்கைகள் இருக்கிறது. இந்த குதிரைகள் பறக்குமா? சுட்டீஸ், நில்லுங்க. இது மேஜிக் சீட் பெல்ட். கார்ல போற மாதிரி வானத்துல பறக்கும் போதும் பாதுகாப்பு முக்கியம். அப்போதான் கீழே கீழே விழ மாட்டீங்க. புரிஞ்சுதா? ஏஞ்சல் நிலா அக்கா, கார்ல போகும்போது ஏன் சீட் பெல்ட் போடுறாங்க? லூனா, இது நல்ல கேள்வி. சூட்டீஸ்களா, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கார் சுமார் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்? ஏஞ்சல் நிலா அக்கா, 80 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். சரியா? லூனா, மிகவும் சரி. அப்படி போகும்போது காரோடு சேர்த்து நாமும் அந்த 100 கிலோமீட்டர் வேகத்திலேயே பயணிப்போம். புரிஞ்சுதா சுட்டீஸ்? இப்போ கார் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானால் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் கார் திடீர்னு நின்றுவிடும். ஆனால் காருக்குள்ளே அதே வேகத்தில் பயணிக்கும் நாம் என்னவாகுவோம்? சுட்டி, சொல்லுங்க. கார் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு நாம் முன்னால் வருவோம். சரியா ஏஞ்சல் நிலா அக்கா? மிகவும் சரி லூனா. காரும் நாமும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் போது நாமும் அதே வேகத்தில் பயணிப்போம். கார் திடீரென நின்றுவிட்டால் நாமும் முன்னாடி கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு முன்னாடி போகாமல் இருப்பதற்குத்தான் இந்த சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போட்டால் முன்னால் போகாமல் பத்திரமாக சீட்லயே இருக்காம். சுட்டீஸ், இப்ப புரிந்ததா ஏன் சீட் பெல்ட் அவசியம்னு? மிகவும் அருமை ஏஞ்சல் நிலா அக்கா. சரி, நாங்க பெல்ட் போட்டுக் கொள்கிறோம். ஏஞ்சல் நிலா அக்கா, இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்களேன். ஆம் லூனா, இயற்கை எவ்வளவு அழகாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறது பாருங்க. ஏஞ்சல் நிலா அக்கா, இந்த காடுகளும் இந்த மலைகளும் இந்த அருவிகளும் இந்த காட்டு உயிரினங்களும் இந்த பூமிக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்களேன். ஹையா, பறக்கும் மாய குதிரைகள். ஜாலி ஜாலி. ஹே, ஆஹா, அங்கே பாருங்கள், மாம்பழ மரங்கள். ஆஹா, எவ்வளவு பழங்கள் இருக்கிறது. ஏஞ்சல் நிலா அக்கா, லூனா அக்கா, வாருங்கள் வாருங்கள், கீழே இறங்கி மாம்பழம் சாப்பிடலாம். சித்து, பப்ளு, வேண்டாம், இது ஆபத்து நிறைந்த இடம். கீழே இறங்காதீங்க. பப்ளு, வேண்டாம். ஐயா, எவ்வளவு மாம்பழங்கள். எல்லாமும் எனக்குத்தான். ஐயோ, ஏஞ்சல் நிலா அக்கா, சித்துவும் பப்ளுவும் கல்லாக மாறிவிட்டார்கள். இப்போ என்ன செய்வது? நூனா, கவலைப்படாதே. என் மந்திர சக்தியால் மீண்டும் இவர்களை உயிராக்குகிறேன். மனித பிச்சுகளா, மாட்டிக்கிட்டீங்களா? ஏய் சூனியக்காரி, அவர்களை விட்டுவிட. என் மாம்பழ தோட்டத்தில் திருட வந்தீர்களா? உங்களை அனைவரையும் சூனியக்காரர்களாக மாற்றுகிறேன். என்ன ஆச்சரியம்! நீங்கள் யார்? சூனியக்காரியாக எப்படி மாறினீர்கள்? என் பெயர் நறுமுகை. நான் இந்த காட்டை உருவாக்கி பாதுகாத்து வந்த நரசிம்மன் நாயகியின் ஒரே மகள். இந்த வனங்களை அழித்து அட்டூழியம் செய்த காண்டா என்னும் சூனியக்காரனை நாங்கள் அழிக்க நினைத்து சண்டையிட்ட போது என்னையும் என் தாய் தந்தையையும் சூனியக்காரர்களாக மாற்றிவிட்டான். அதோ என் தாய் தந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏஞ்சல் நிலா, அவர்களையும் உங்கள் மந்திர சக்தியால் காப்பாற்றுங்கள். ஏஞ்சல் நிலா அக்கா, மிகவும் நன்றி. உங்கள் பேச்சை கேட்காமல் வந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டேன். என்னை மன்னித்துவிடு ஏஞ்சல் நிலா அக்கா. சித்து, வாழ்க வளமுடன். நீ 2 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 1, மற்றவர்களின் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. 2, அழகாக இருக்கும் பொருட்கள் அருகில் நிச்சயமா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும். புரிந்ததா சித்து? ஏஞ்சல் நிலா, தேவதையே, சித்துவும் பப்ளுவும் இங்கே வந்ததால் தான் நான் மீண்டும் நறுமுகையாக மாறினேன். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சரி, வாருங்கள். அம்மா அப்பாவை காப்பாற்றலாம். வாழ்க வளமுடன். ஏன் மந்திரக்கோளே, இவர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்றிவிடு. மிகவும் நன்றி தேவதையே. என் தாய் தந்தையை மீண்டும் மனிதர்களாக மாற்றியதற்கு. ஏஞ்சல் நிலா,
அவசரமாக நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். காண்டா சூனியக்காரன் ஒரு யானையை சாப்பிட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் வருவதற்குள் உடனே புறப்படுங்கள். ஓகோ, அப்படியா? சுட்டீஸ், தயாராகுங்கள். நாம் உடனே புறப்படலாம். பறக்கும் பல்லக்குகளே, உடனே வாருங்கள். நாம் புறப்படுவதற்கு முன் எல்லோரும் ஒரு முறை வாழ்க வளமுடன் என்று சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்னையே, தந்தையே, நறுமுயையே, நீங்களும் புறப்படுங்கள். உங்களுக்கும் ஒரு பல்லக்கை வரவழைக்கிறேன். உங்கள் வீட்டில் அது இறக்கிவிடும். ஏஞ்சல நீலா அக்கா, இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்களேன். ஆமா லூனா, உண்மையிலேயே இந்த அழகை காணதானே இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். எங்களின் நிலா கிரகம் மிகவும் அழகாக இருந்தாலும் அங்கு மரங்கள் இல்லை, உயிரினங்கள் இல்லை. இதோ இந்த பூமியை பார், பேரழகு. லூனா, இந்த பூமியில் பிறந்த உயிரினங்கள் அனைத்தும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சரி ஏஞ்சல் நீலாக்கா, இனி யார் பொருள் மீதும் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ அக்கா, யாரோ நம்ம பல்லக்க மேல தூக்குவது போல இருக்கிறது. ஹாய் சுட்டீஸ், நீங்க இந்த பல்லக்கை யார் தூக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துங்க.